மத்திய அரசு நீங்கள் கேட்கக்கூடிய நிதியை தர முடியாது என்று கூறுகிறது. பேரிடராக அறிவிக்கவும் முடியாது என்று சொல்லுவது ஆளக்கூடிய பாஜகவுடைய மாநிலங்களாக இருந்தால் குஜராத், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற அவர்கள் ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தால் இப்படி இவர்கள் பதில் சொல்வார்களா என்பதை தமிழக மக்கள் மத்திய ஒன்றிய அரசை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் டிசம்பர் மாதத்தினுடைய துவக்கத்தில் மிக்ஜாம் புயல் என்கின்ற ஒரு புயல் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களை மிகப்பெரிய வெள்ளக்கேடாக மாறியது. அதுபோன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி, அதுபோன்று தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் அந்த பகுதி மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், திருநெல்வேலியில் ஒரு பகுதி வெள்ளமாக இருந்தாலும் அதே நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் மிகப்பெரிய வெள்ளக்காடாக மாறி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த வெள்ளத்தினுடைய பாதிப்பில் மக்களை மீட்பதற்கு தமிழக அரசு ஓரளவு அதிகாரிகளை வைத்தும் அரசாங்கத்தினுடைய உபகரண பொருட்களை வைத்தும் மக்களை மீட்டினார்கள். அதே நேரத்திலே இந்த வெள்ளம் என்பது ஏற்கனவே அறிவித்தபடி இல்லாமல் அறிவிப்புக்கு நேர் மாற்றமாக அதிகப்படியான மழை பெய்திருக்கிறது. ஒரு வருடத்திற்குண்டான மழையை ஒரு நாள் பெய்ததாக எல்லோரும் சொல்லுகின்றார்கள். இது போன்ற வெள்ளம் 100 ஆண்டுக்கு முன்பாக நடந்ததாக சொல்லுகின்றார்கள். இப்போது உள்ள நிலை என்ன என்று சொன்னால், இதன் மூலமாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்புக்கு மத்திய ஒன்றிய அரசிடம் மாநில அரசு என்ன கேட்டிருக்கிறது என்றால், அதிகமாக இங்கே நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதுபோன்று இந்த வெள்ளத்தை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் மாநில அரசு கூறியிருக்கிறது. ஆனால் மத்திய அரசு நீங்கள் கேட்கக்கூடிய நிதியை தர முடியாது என்று கூறுகிறது. அதே நேரத்திலே பேரிடராக அறிவிக்கவும் முடியாது என்று சொல்லுவது ஆளக்கூடிய பாஜகவுடைய மாநிலங்களாக இருந்தால் குஜராத் அல்லது உத்தரப்பிரதேசம் அல்லது சத்தீஸ்கர் போன்ற அவர்கள் ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தால் இப்படி இவர்கள் பதில் சொல்வார்களா என்பதை தமிழக மக்கள் மத்திய ஒன்றிய அரசை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைப்பது, இந்த பகுதி முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் வரையிலும் உள்ள அந்த ரோடுகள், சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியினுடைய கிராமங்கள், அனைத்து கிராமங்களும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள், வீட்டினுடைய பொருட்களை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி அதுபோன்று ஏரல் போன்ற பகுதி பகுதியாக தென் மாவட்டங்களில் பாதிப்பு அதிகம் இருக்கிறது. ஆகவே இது மிகப்பெரிய ஒரு நிதியை கொடுத்தால் மட்டும்தான் தமிழக அரசு அதிலிருந்து மீண்டு வர முடியும். அதைத்தான் ஒன்றிய அரசிடம் தமிழக அரசு கேட்கிறது. அந்த கேட்கக்கூடிய நிதியை ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும் என்பது ஜமாத்தின் சார்பாக அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். சார், பேரிடர் காலங்களில் இழப்பீடு மதிப்பை அதிகமாக தமிழக அரசு கேட்கிறது அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மத்திய ஒன்றிய அரசினுடைய அந்த திட்டக்குழு இந்த பேரிடர் பகுதிக்கு எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கின்றார்கள். அவர்களே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, இது உள்ளபடியே அதிகமான பாதிப்பு தான் என்று மத்திய ஒன்றிய அரசால் அனுப்பப்பட்ட அந்த திட்டக்குழு அரசுக்கு அப்படித்தான் சொல்லியிருக்கிறது. பத்திரிகையாளர்களிடம் அவர்கள் அப்படித்தான் பேசியிருக்கின்றார்கள். ஆகவே இது பாதிப்பு தான். இதில் அரசியல் செய்வது என்பது இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்பதுதான் ஜமாத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த பேரிடர் காலங்களில் மத்திய அரசு குழுவுக்கு தமிழக அரசு சரியாக ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லி கவர்னர் ஆளுநர் ரவி ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இதில் மத்திய அரசு, மாநில அரசு என்பதெல்லாம் இதில் பார்க்கக்கூடாது. நாங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைவர் தலைமையில் மாநில செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் நாங்கள் சென்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த வெள்ளப்பகுதியில் எங்களுடைய தொண்டர்கள் மூலமாக நாங்கள் களப்பணி ஆற்றிக் கொண்டிருந்தோம். தமிழக அரசை பொறுத்தவரையில் ஓரளவு அவர்களுக்குண்டான அந்த எக்யூப்மெண்ட்ஸை வைத்து மக்களை பாதுகாத்தார்கள். அதே நேரத்திலே உதவி செய்தார்கள். இதையெல்லாம் நாங்களும் பார்த்தோம். ஆகவே இப்படி சொல்லுவது என்பது, இவர்கள் இப்படி சொல்லக்கூடாது. ஒரு மத்திய அரசு ஒரு மாநில அரசின் மீது இப்படி பழி போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்திலே மக்கள் போக முடியாத அளவிற்கு இப்போது நாங்கள் பார்த்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை செல்ல முடியாத அளவிற்கு 3வது மைல் என்று சொல்வார்கள். தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் இருந்து 3வது மைல் விவிடி ஹால் என்று சொல்கின்றார்கள் அந்த பகுதி. அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் அரசு மருத்துவமனைக்கு யாருமே செல்ல முடியாது. போட்டு மூலமாகத்தான் செல்ல முடியும்.
ஹெலிகாப்டர் மூலமாக செல்ல முடியும். இதை தவிர்த்து வேறு எந்த நடந்தோ எதிலுமே அதில் செல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற போது இருக்கக்கூடிய போட்டை வைத்து இவர்களுக்கு உணவு கொடுப்பது இது போன்ற பணிகள் நடந்தது. இப்போ நாம் ஒன்றிய அரசை நோக்கி நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், நம் நாட்டில் கிட்டத்தட்ட 145 கோடி மக்கள் இருக்கிறார்கள். பெரிய ஒரு நாடாக இருக்கிறது. நம்மிடத்தில் எவ்வளவு ஹெலிகாப்டர் இருக்கிறது. இவர்கள் இந்த மாநிலத்திற்கு இவர்கள் அனுப்புனது ஒரு 8 ஹெலிகாப்டர் என்று சொல்கின்றார்கள். ஆனால் நாம் பத்திரிகைகள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக பார்த்தது 1-2 தான் நாம் பார்த்திருக்கின்றோம். அதிகப்படியான ஹெலிகாப்டர் மத்திய ஒன்றிய அரசின் மூலமாகத்தான் மீட்பு பணியை அதிகப்படுத்தியிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லா பகுதியும் தீவாக இருக்கிறது. போட்டு கூட சில பகுதியில் செல்ல முடியாது. திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் நாங்கள் ஒரு போட்டை எடுத்துக்கொண்டு போகின்ற போது காவல்துறை எங்களை மறித்து விட்டார்கள். இங்கே போக முடியாது, பயங்கரமாக இருக்கிறது என்று தடுத்து விட்டார்கள். அப்படி இருக்கின்ற போது மத்திய அரசு தான் என்ன செய்திருக்க வேண்டும், ஹெலிகாப்டரை அதிகப்படியாக வர வைத்து மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். மாநில அரசின் மீது குற்றம் சுமத்துவது என்பது உள்ளபடியே அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து மாநில அரசின் மீது ஒவ்வொரு குற்றச்சாட்டாக அவர் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். சார், இந்த பேரிடர் மீட்பு சூழலில் பாஜக அரசு தமிழக அரசுக்கு பாரபட்சம் காட்டியுள்ளதா? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பாக பாரபட்சமாகத்தான் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இதே குஜராத்திலோ அல்லது உத்தரப்பிரதேசத்திலோ மற்ற அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இப்படி நடந்திருக்கும் என்று சொன்னால் பிரதமர் உடனடியாக அங்கே சென்றிருப்பார், உள்துறை அமைச்சர் உடனடியாக அங்கே சென்றிருப்பார், மற்ற மாநில அவர்களுடைய அனைத்து மந்திரிகளும் அங்கேதான் கச்சை கட்டி கொண்டு என்ன செய்வார்கள், பணி செய்து கொண்டிருப்பார்கள். இது தமிழகம் என்பதனால் அது புறக்கணிக்கப்படுவதாகத்தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சொல்கின்றார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது.